அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி மனிதர்கள் படைப்பதற்கு முன்னாடியே எழுதி வச்ச ஒரு விஷயம், என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை வென்றுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதில் மிக மிக கடுமையானவன். பயங்கரமாக அவனுக்கு கோபம் வரும். ஏதாவது நாம் தப்பு தவறுகள் செஞ்சிட்டா அவன் அழிக்க நினச்சா ஒரு நிமிஷம் போதும். ஆனால் அப்படி அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய கருணை. பொறுமையாளன் அல்லாஹ். அப்படி அல்லாஹ்வின் கருணையை நமக்கு பெற்றுத்தரும் விஷயங்களில் மிக முக்கியமானது துவா. நாம் எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் சரி, நம்முடைய தவறுகளுக்கு காரணமாகத்தான் நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வருது. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன செய்வோம்? கையேந்தி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, என்னுடைய இந்த கஷ்டத்தை நீக்க சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குறோம், உதவி கேட்குறோம். கையேந்தி துவாக்கள் மூலமாக உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நீக்குவான். நிறைய வரலாறுகள் இருக்குது. துவா மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாறிச்சு சொல்லிட்டு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க மேலே வேதனை இறங்கும் சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பிறகு என்ன நடந்துச்சு? அவங்க பயந்துட்டாங்க. கொஞ்சம் அறிகுறிகள் தென்பட்ட உடனே அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செஞ்சிட்டாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னிச்சிட்டான். அந்த அளவுக்கு கருணையுள்ளவன். துவாக்கள் மூலமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லாஹ்வின் கருணையை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். நம்ம சேனலில் நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம். நான் இன்னைக்கு சில குறிப்பிட்ட துவாக்களை, ஒரு 7 துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த துவாக்களை அவசியம் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கை உள்ளவரை இந்த துவாக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் இந்த துவாக்களை எடுத்து ஓதலாம். இந்த துவாக்கள் உங்கள் மனசில் மனப்பாடமாக இருந்தால் போதும், தைரியமாக நீங்கள் இருக்கலாம். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு சிறந்த துவாக்கள் இது. மனப்பாடமாக சில துவாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா கூட மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும்ல. சில பேருக்கு வேலை பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதலாம். இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக இந்த 7 துவாக்களையும் சேர்த்து ஓதலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு துவாவையும் ஒவ்வொரு நாள் அப்படி ஓதலாம். ஏதாவது ஒரு துவாவை ஓதுனா கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா பலம் வாய்ந்த துவாக்கள். இப்போ ஒவ்வொரு துவாவை நான் சொல்கிறேன், ஒரு முறை நல்லா பார்த்துக்குங்க. தெரியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதிக்கிங்க. எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த துவாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதில் ஃபஸ்ட்டு துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒவ்வொரு துவாக்களும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பலம் வாய்ந்த துவாக்கள். அதில் நம்பர் 1 துவானா இந்த துவாவை நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா எந்த சூழ்நிலை இந்த துவா அவங்க ஓதுனாங்கன்னா, நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா சொல்லிட்டு. அப்போமோ அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை சொல்கிறாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவி உடனடியாக அவர்களுக்கு வந்தடைந்தது. நாமும் கஷ்டமான சூழ்நிலை இந்த துவா ஓதிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். பதட்டமான சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை, சாத்தியமில்லாத ஒரு காரியம் உங்களுக்கு ஆக வேண்டியிருக்கு, எல்லா நிலையிலும் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். இத்தனை முறைலாம் கணக்கே இல்லை. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு உடனடியாக வந்தடையும். அடுத்து 2வது துவா செல்வம். இது எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை. கடன் பிரச்சனைகள், வறுமை சொல்லிட்டு மனசையே பாதிக்கின்ற விஷயங்களில் ஒன்று. எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், போதுமென்று நம்மளுக்கு ஒரு மனசு இருக்கணும். அதாவது யாருக்கிட்டையும் கையேந்தாத, நம்மக்கிட்ட இஷ்டத்துக்கும் பணம் இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும், நமக்குன்னு சொந்த ஒரு வீடு இருக்கணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கின்ற கனவுகள் தான். அந்த கனவுகளை நிறைவேற்றி தரக்கூடிய சிறந்த ஒரு துவா இது. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது உஹது மலை அளவு உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, அது எல்லாமே அடைஞ்சி நல்ல ஒரு பரக்கத்தான நீங்கள் 4 பேருக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. அல்லாஹும்ம ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக்.
யா அல்லாஹ், நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கின்ற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளை கொண்டு உன்னல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக. ஹதீஸில் இருக்கிற துவா இது. இந்த துவாவையும் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அடுத்து 3வது துவா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. மிக மிக சிறந்த துவா. லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன். மனிதனின் இயல்பு என்னது? தவறு செய்வது. அது நபிமார்களுக்கும் விட்டு வைக்கல. அவங்களும் ஒரு சின்ன தவறு செஞ்சாங்க, மீன் வயிற்றுல அல்லாஹ் போட்டுட்டான், தண்டனை கொடுத்துட்டான் நபிக்கே. அப்போ நாமெல்லாம் எந்த அளவுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி செஞ்ச சின்ன ஒரு தவறால் அவங்க அந்த மீன் வயிற்றுல இருக்கும்போது இந்த ஒரு துவாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் உதவி வந்தது. ஆனால் உடனடியாக வரல, கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிறாங்க, மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறாங்க. பிறகு வெளியே வராங்க. சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். இந்த துவாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த துவாவை மட்டும் யூனுஸ் நபி ஓதி இருக்காவிட்டால் கியாமத் நாள் வரை அவங்க அப்படியே தான் இருந்திருப்பாங்கன்னு. என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அவன் கேட்டதை தருவேன் அப்படியும் அல்லாஹ் வாக்குறுதி தந்த சிறந்த துவா இது. அவசியம் இந்த துவாவை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்து 4வது துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா இது. உம்ரா செய்யும் போதும் ஹஜ் செய்யும் போதும் தவாப் செய்கிற இடத்துல ஓதுகின்ற துவா இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக, இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துலேயும் நமக்கு நல்ல வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய பலம் வாய்ந்த துவா இது. நாம் பொதுவாக துவா செய்யும் போது இந்த உலகத்திற்காக மட்டும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அல்லாஹ் தருவான். அது எல்லாமே இந்த உலகத்தோடு நின்றுவிடும். மறுமைக்கு ஒன்றுமே இல்லாமல் கை சேதப்பட்டு நிற்போம். அது இந்த துவா தடுத்துரும். இந்த துவாவை நம்ம கேட்கறது மூலமாக மறுமையில் நமக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சு தருவான். இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது நீங்கள் கேட்காமலேயே இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு நல்லதும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் அதை நடத்தி தருவான். நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்த துவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இந்த துவா ஓதிய பிறகு அவர்களுக்கு திருமணம் நடந்தது, நல்ல வேலை கிடைச்சது, இருக்கிற வீடு கிடைச்சது. ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தபோது இந்த ஒரு துவாவை அவங்க ஓதுறாங்க. அன்று மாலையே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. நீங்களும் வீடு இல்லைன்னு சொல்லிட்டு கவலை வேண்டாம், இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரலாம். அந்த நியத்தோடு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல வீடு அமையும், சொந்த வீடு அமையும், நல்ல வேலை கிடைக்கும், பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும், எல்லாமே கூடி வரும். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். எல்லாத்தையும் அமைச்சு தரக்கூடிய துவா இது. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நம்ப முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த துவா, கவுஃப் வாசிகள் ஓதிய துவா. சூரா கவுஃபில் இருக்கிற 10வது வசனம் இது. இந்த துவாவும் மிக மிக சிறந்த துவா. ஏன்னா இந்த துவா ஓதிட்ட பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட அருளை தந்தா சொல்லிட்டு சூரா கவுஃப் அதோட பொருளை எடுத்து, அந்த தமிழ் அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா படித்து பாருங்கள். அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு துவா இது. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யு லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. அல்லாஹ்விடமிருந்து தனிப்பட்ட அருளை அவங்க கேட்டாங்க. அதன்படி யாருக்கும் தராத ஒரு அதிசயம், யாருடைய வாழ்வில் நடக்காத ஒரு அதிசயம் அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அல்லாஹ்வின் பொதுவான அருள் நமக்கு கிடைச்சாலே போதும், நம்முடைய வாழ்க்கையை மிக அழகாக மாற இந்த துவாவின் மூலமாக அவனின் தனிப்பட்ட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒரு விசேஷமாக மாறும். நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள். முடியாத காரியம் கூட இன்ஷா அல்லாஹ் முடியும். அடுத்து கடைசியாக
சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக சலவாத் சொல்லணும். வெறும் ஜும்மா அன்னைக்கு மட்டும் சொல்லாமல் டெய்லியும் சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் சலவாத் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். சலவாத் என்பது எல்லா சலவாத்தும் நீங்கள் ஓதலாம். இந்த ஒரு ஸ்க்ரீனில் நான் தொழுகையில் ஓதுகிற சலவாத் தான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். செலவாத்களிலேயே நிறைய செலவாத்கள் இருக்குது. அதில் தலை சிறந்ததுன்னா இதுதான். இதை ஓதுவது சிறந்தது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் எடுத்து ஓதலாம். ஒரே ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம செலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய 10 தவறுகளை மன்னிக்கின்றான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். இது எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 10 முறை அருள் புரிவான். வெறும் செலவாத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை ஒழியும், உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இறையருள் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அவ்வளவு சிறப்பு இருக்குது செலவாத்துக்கு. இப்போ நான் சொன்ன இந்த துவாக்கள், இந்த செலவாத் எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் ஒரே டைமில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கையில் சேர்த்து ஓதி நீங்கள் துவா செய்யலாம். இல்லைனா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி ஓதலாம். எப்படி நீங்கள் ஓதினாலும் சரி கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஒவ்வொரு துவாக்களுமே பலம் வாய்ந்த துவாக்கள். இதை ஒன்று எடுத்து நீங்கள் ஒரு 100 முறை ஓதி துவா செஞ்சாலே தீர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி எல்லாமே தீரும். இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஓதினாலும் சரி, இல்லை தனித்தனியாக ஓதினாலும் சரி, ஆனால் எப்படியும் நீங்கள் ஓதிக்கிங்க, மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களுக்கு இது உதவும். எல்லா சூழ்நிலையும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஆயுதங்களாக இந்த துவாக்கள் இருக்கும். ஓதி கேளுங்க, நல்லா அழுது கேளுங்க, உங்களுக்காகவும் கேளுங்க, மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றுவான். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.